உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹேய், அவங்கள மட்டும் உள்ள விட்டனா நாம செத்தோம். நம்ம பிராணத்தனம் எல்லாமே வெளியே வந்துடும். அவங்கள நான் பாத்துக்கிறேனே. ஏய், இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. நம்மளை பத்தி அம்பலத்தாருக்கு தெரியக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வை, அவ்வளவுதான். நான் அப்புறம் வாழ்க்கை பூரா பிச்சைதான் இருக்கணும். நீ அவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உள்ள மட்டும் விட்டுறக்கூடாது. கவலைப்படாதண்ணே, 2 பேரையும் ஓட ஓட நான் விரட்டுறேன். போய் வேலையை பாரு. சும்மா யார் வந்தாலும் அப்படியே வேலையை விட்டுட்டு வாயை பார்க்க வந்துடுது. போமா, போய் வேலையை பாரு. என்ன சிவா இந்த பக்கம் இப்பெல்லாம் அடிக்கடி வரீங்க? ஏன் வரக்கூடாதா? இந்த செங்கச்சோலையில் அப்படி ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? வர்றதால வேலை கிடைக்கூடாதுல்ல. இப்ப பாருங்க, ஏன் வேலை கெடுது. யாராவது உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்களா? மேனேஜர் சார், உங்க வேலைய சரியா நடக்க வைக்கிறதுக்காக தான் இவர் வந்ததே. இனிமே இவர் தான் இந்த செங்கல் சூளைய கவனிச்சுக்க போறாரு. நீங்க வேலை செய்யறதா இருந்தா இவருக்கு கீழே தான் வேலையே செய்யணும். அது எப்படி? செங்கச்சூளையை மேனேஜ் பண்ணணும்னா அதை பத்தின நாலேஜ் வேண்டாமா? தம்பிக்கு அதை பத்தி என்ன தெரியும்? முதல்ல இங்க என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு தெரியணும்ல. ஓ, அப்படி என்னெல்லாம் வேலை நடக்குது சொல்லுங்க. மண்ணை பத்தி தெரியணும். மண்ணு வாங்குறது, மண்ணை குலைக்கிறது, கட்டில் போடுறது, அறுக்கிறது, அதுக்கான கூலி, கணக்கு, வழக்கு, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓ சார், அந்த ரூட்ல போறீங்களா சார்? எப்போ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? அம்மாவோட வயித்துல இருக்கும்போதா? பிறக்கும் போதே இந்த நாலேஜோட பிறந்துட்டீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற உங்களை வேலை வாங்குறதா இவரோட வேலை. சும்மா போறவங்க வரவங்க கிட்டலாம் வேலை செய்ய முடியாது. எதுவா இருந்தாலும் ராஜசேகரன் சொல்லணும். நீங்க சொன்னாலாம் கேட்க முடியாது. ஏன் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் நான் சொல்லல, சொன்னது ராசம்பளம். ராசம்பளம் சொன்னா கேப்பீங்களா சார்? இத பாருங்க, எல்லாம் ராஜசேகரன் தான். அவர் சொன்னா மட்டும்தான் வேலை செய்வேன். மத்தவங்களும் அப்படிதான். அவர் சொல்லனா வேலையே நடக்காது. இனிமே அவர் சொல்லாம உங்களையே உள்ள விட மாட்டேன். கிளம்புங்க. ஹலோ, பார்த்து பேசுங்க. ராஜசேகர் சொன்னா மட்டும்தான் கேப்பேன்னு சொல்றதுக்கு இது ராஜசேகர் கம்பெனி இல்ல, புரியுதா? இவரு சொன்னாலும் நீங்க வேலை செய்யணும். ஏன்னா இவருக்கு தான் அவரை விட அதிகாரம் அதிகம். அதே எப்படி? இது ராஜசேகர் கம்பெனி, உங்க கம்பெனி இல்லல. போங்க போங்க, போய் மலேசியால போய் செங்கல் சூளை வைங்க. ஏய், மரியாதையா பேசு. மரியாதை வாங்குறதுக்காக தான் வந்தீங்களா? ராஜசேகரன் அப்படி எதுவும் தர சொல்லலையே. ஏய், என்னடா ஓவரா பேசுற? உன் பேச்ச கேட்க நான் வரல இங்க. வேண்டாம் சிவா, கையெல்லாம் வச்சிடாதீங்க. அவரு பெரிய இடத்தோட ஆளு, உங்களை உண்டனன்னு பண்ணிடுவாரு. நாம கொஞ்சம் பயந்துதான் போகணும். யாரு இவனா? கை வச்சிருவீங்களா? 2 பேரும் வந்த மாதிரி திரும்பி போகணுமா வேண்டாமா? சிவா, இவரெல்லாம் உங்களுக்கு பயப்பட மாட்டாரு. இவனெல்லாம் சிவா, ஐயோ, தம்பி விடுங்க. சிவா, வேண்டாம். சிவா. ஏய், முதல்ல நீ யார்கிட்ட வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சுக்க. நீ வேலை பார்க்கறது அந்த ராஜசேகர் கிட்ட இல்ல, இந்த சிவாவோட அப்பா ராசம்பளத்துக்கிட்டடா. அவங்க பையனே மோசமா பேசுற. யாரா இருந்தாலும் முதல்ல மரியாதையா பேச கத்துக்க. அதுதான் உனக்கு நல்லது. வா ஜனனி. என்ன பாக்குறீங்க? போங்க, வேலையை பாருங்க. போங்க. போறேன். நீங்க போங்க. எத்த சீன். சொல்றா அண்ணே, சிவாவும் அவன் பொண்டாட்டி வந்து என்ன அடிச்சுட்டாங்கண்ணா. இனிமே அவங்க கிட்ட தான் வேலை செய்யணுமா. உங்ககிட்ட வேலை பார்க்க கூடாதுன்னு அந்த அம்மா ஏத்தி விட்டு என்ன அடின்னு அடிச்சுட்டாருண்ணே. அந்த அளவுக்கு ஆயிட்டாங்களா? எல்லாம் அந்த மலேசியக்காரி கொடுத்த திட்டமா தான் இருக்கும். இரு, நான் வந்து வச்சுக்கிறேன். சரி, நீங்க எல்லாம் போய் வேலை. சரிப்பா. என்ன நீ மேனேஜர் மேலே கை வச்சிருக்க? கைய வைக்காம அவன் பேசின பேச்சுக்கு உயிரோட விட்டதே பெரிய விஷயம். இவன் என்கிட்ட 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன். அத மனசுல வச்சு நடந்திருக்கணும். யாரு? சிவா யோசிச்சு நடந்துக்கணுமா? உங்க மேனேஜர் என்னெல்லாம் பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எங்களை மதிக்க தேவையில்லையா? மரியாதை கொடுக்கறதுக்கு நீங்க சொல்லலையாமே. என்ன பேச்சுது? மலேசியால போய் செங்கச்சோலைய வச்சுக்க சொல்றான். அவன் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? யார் கொடுத்த தைரியம் அது? வேலை பார்க்குற இடத்துல வந்து குறைச்சல் கொடுத்தா இப்படிதான் நடக்கும்.
நீ அடிச்சதுக்கு பதில் இவனை அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஆமா வாழு போனா விழுந்திருக்கும். சிவா, உன் பேச்சே சரியில்லை. நீ அடிக்கணுங்கிற முடிவோட தான் வந்திருக்க. கண்டிப்பா தொழிலை கெடுக்கணும்னு நினைச்சுதான் நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க. சிவா, இது நீயா போட்ட திட்டம் இல்ல. உன் பொண்டாட்டி ஜனனி சொல்லிதான் இது செஞ்சிருக்க. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு எந்த தப்புமே செய்யாத ஒரு வேலைக்காரன் அடிச்சிருக்கியே. தொழிலை நாசப்படும் நினைக்கிறியே. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. சும்மா அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் பேசுனது தப்பு. இப்ப நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. இது மாதிரியே பேசுறதா இருந்தா மரியாதையா பேச்சை நிறுத்திக்கங்க சொல்லிட்டேன். ஏய், என்ன அடிச்சுங்கறியா? என்ன பண்ணுவ? என்ன மாமா? பாத்தலாமா? சிவா சிவா விடுங்க, பொறுமையா இருங்க. திட்டம் போடுறதே இவர்தான். இங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. போதும் சிவா, பொறுங்க. இல்ல ஜனனி, வீட்லயே நான் பாக்குறேன். அவர் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை. அக்கா புருஷன் மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா என்னைய ஏறி மிதிப்பாரா? சிவா சிவா, சொல்றத கேளுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். உங்க பொறுமைய சோதிக்கிறது தான் அவர் நோக்கம். சொன்னா கேளுங்க. வாங்க வாங்க வாங்க. யாருக்கிட்ட? விட மாட்டேன்டா, விட மாட்டேன். சிவா, என்ன இந்த ஆள்கிட்ட? நீங்க இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல ஜனனி, என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசு. நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? இங்கே இருங்க. சரி. உங்க ஆள் பேசுனது தப்பு. அத கேட்டுட்டு வந்து யோசிக்காம நீங்களும் கத்திட்டு இருக்கீங்க. அது ஏன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பெருசா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். சிவாவை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிட்டா என்ன வேணாலும் ஆட்டம் போடுவியா? அத கேட்டுக்கிட்டே நாங்க வாயை மூடிட்டு போணுமா? இந்த பாரு, இந்த வேலையை மலேசியால வச்சுக்கோ. சுசீந்திரன் ராஸ் சம்பளத்தாரோடைய மருமகன் கிட்ட வேண்டாம். என்ன தெரியும்னு கேட்டீங்க, ஆனா சொல்ல விட்டீங்களா? பேசிட்டே போறீங்க. ஏன்னா நான் உண்மைய சொல்லக்கூடாது, அதானே? என்ன பயன்படுத்துறியா? மிரட்டி பார்க்கணும்னு ஆசையா? இல்ல, உண்மைய சொல்றேன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ராஸ் அம்பலத்தாரோட மருமக. உங்களுக்கு அம்பலத்தாரோட தொழிலை பாக்குற உரிமை இருக்குன்னா, அந்த பேரை உச்சரிக்கிற தகுதி இருக்குன்னா, அவரோட ஒரே மகன், ஒரே வாரிசு சிவா அம்பலத்தாருக்கு உங்களை விட உரிமையும் தகுதியும் அதிகம். நாங்க வந்தது உங்களுக்கு பயம். ஏன்னா உங்க வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடும்ல. உங்க ஃப்ராடுத்தனம் எல்லாம் ராசுமாமா காதுக்கு போகும். 10 வருஷம் மேனேஜர், சாரி அவர் மேனேஜர் இல்ல, உங்களோட கைகூலியும் ராசம்பலத்தார் பேர் சொல்லி அவரோட மருமகனும் சேர்ந்து அடிச்சிருக்கிற கொள்ளை எல்லாம் அம்பலமாகும். குழந்தைங்களை செங்க சூளையில வேலைக்கு அடிமையா வச்சிருக்கிற குற்றம் வெளியே தெரிய வரும். வேலைக்காரங்களை கொத்தடிமையா நடத்துற அக்கிரமம் ஊருக்கே தெரிய வரும். மொத்தத்துல உங்களை தேடி விலங்கு வரும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.